அல்லாவுக்காக வாழ்ந்து பாருங்க, அல்லாட மார்க்கத்துக்காக வாழ்ந்து பாருங்க. துனியா அல்லாஹ் காடலில கொண்டு கொட்டுவான். இதே மதீனாவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலடியில அந்த காலத்துல சூப்பர் பவராக இருந்த ஈரான் பாரசீக பேரரசனுடைய மணி மகுடம் கிரீடம் கொண்டு வந்து காலடியில கொட்டப்படுது. எத்தனை கிலோ தெரியுமா? சில வரலாறு எழுதுறாங்க 92 கிலோ தங்கம். நீங்க கேட்கலாம் 92 கிலோ தங்கத்தை தலையில போடுமா? தலையில எல்லாம் போடுறல்ல, அவர் வந்து சிம்மாசனத்துல உட்காருவார், ஒரு பெரிய சங்கிலியால கட்டி இருக்கும், சரியா தலைக்கு நேராக கொண்டு வந்து வைக்கப்படும். அழுதாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் இந்த முசீபத்தை விட்டு பாதுகாப்பாயா அல்லாஹ். நாங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக பட்ட கஷ்டங்களுக்கு இந்த உலகத்திலே எங்களுக்கு கூலி தந்துருவானோ பயமாக இருக்குது. இது ஒன்றுமே வேணாம், எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க என்று சொல்லி முழுதையும் பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாடுகள்ல மாணிக்கங்கள் எடுக்கப்படுது, தங்கங்கள் எடுக்கப்படுது. எங்க போகுது? அல்லாஹ்வுக்காக. தீன் முக்கியம் எங்களுக்கு, அதை விளங்கிக் கொள்ளுங்க. நான் எனக்கு பேசுறது உங்களுக்கு அல்ல. எங்களுக்கும் பலரும் வரும்போது போகும்போதும் அல்லாஹ் எங்களையும் டெஸ்ட் பண்ணுவான். எங்கட சிந்தனை துனியாவுல சாயுதா, தீன் பக்கம் உறுதியாக இருக்கிறா. மார்க்கம் முக்கியம், அல்லாஹ் முக்கியம். அல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரே மரியாதை தான் இந்த மதீனா இன்றும் மரியாதையான பூமியாக இருக்கு. முதலாவது பிரச்சனை காய்ச்சல். இந்த ஊர்ல இருந்த நோயே அல்லாஹ் இல்லாமலாக்கு.